ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சத்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பன்னீர் பாஸ்தா. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பன்னீர் பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்காக இங்கே நான் 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா சுட வச்சுக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி சூடு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதில் எடுத்து வச்சுருக்க 1 கப் பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வருங்க. அதனால தான் சேர்த்துருக்கேன். வேகட்டும். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஸ்ட்ரைனரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்தாவில் தண்ணி வடியட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பன்னீரை லேசாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இங்கே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பன்னீர் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா வறுத்துடலாம். 1 நிமிஷம் போல் பன்னீர் நல்லா வறுத்துட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிஞ்சு வந்துடணும் தக்காளி பழம். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம பாஸ்தாவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாவெலாம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா இந்த பாஸ்தாவில் நல்லா கவர் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். சாஸ், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா தான் பாஸ்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பன்னீர் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.